ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் இந்த டிஎம்கேக்காரங்களாம் இன்னைக்கு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சட்டசபையில் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஏதோ போராட்டம் பண்ணிட்டு எங்கே போச்சு எல்லாம் போச்சு, இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு எங்கே போச்சு, மாற்றம் கொடுத்தவங்களை ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அவங்க கூட இருக்கவங்களாம் வந்து கருப்பு கலரில் ஏதோ பேட்சை குத்திக்கிட்டு வந்து காமெடி பண்ணிருக்கானுங்க. இல்லை இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலைங்க. டெய்லி இவ்வளோ மாற்றம் நடந்துட்டுருக்கு, டெய்லி இவ்வளோ நல்லது நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சப்போஸ் ரேப் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி தப்பு நடந்தால் கூட உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உங்கள் கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. உங்கள் கவர்மெண்ட் மாதிரி மறைமுகமாகவோ எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது கிடையாது. இங்கே டிவிக்கேக்காரன் தப்பு பண்ணாலும் சரி, எந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணாலும் சரி, எந்த பொசிஷனில் இருக்க தப்பு பண்ணாலும் சரி, டக்கு 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 டக்குன்னு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த போராட்டம் பண்ணுறீங்கன்னா காமெடியா? இதெல்லாம் என்ன காமெடியாக இருக்கா உங்களுக்கு? என்னத்துக்கு இவனுக்கு போராட்டம் பண்ணுறானுங்க தெரிய மாட்டேங்குதுங்க. இவனுக்கு வந்து இவ்வளோ நாட்டை சுரண்டிட்டாங்கன்னு சொல்லி நேற்று வெள்ளை அறிக்கை விட்டதுனால இவனுக்கு வந்து போராடுறாங்களா இல்லை என்னன்னு தெரில. இல்லை இவங்க மேலே இருக்க கம்ப்ளைண்ட் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அதனால இவங்க போராடுறாங்களா அதுவும் தெரில. எதுக்காக நீங்கள் போராடுறீங்க அதையாவது கொஞ்சம் சொல்லுங்கள். வந்து பார்த்தா சிரிப்பாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா. ஏன்னா இங்கே இவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அவர். தமிழ்நாட்டு வந்து முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழி பண்ணுமோ அது ஒன்று ஒன்றா யோசிச்சு கரெக்டாக வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதையும் தாண்டி நீங்கள் போராடுறீங்கன்னு எதுக்காக? இந்த 5 வருஷமா நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்களே, அப்போ எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருந்திருக்கும் தமிழ்நாடு. நீங்களும் தோற்று இருந்திருக்க மாட்டீங்க. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணுகள் நடக்கிற ஹராஸ்மெண்ட் தப்பு, இந்த மக்களுக்கு நடக்கிற கொடுமை, இந்த கஞ்சா போதையில் இருக்க பழக்கம், எக்கச்சக்கமான விஷயம், எவ்வளோ தப்பு நடந்துச்சு தமிழ்நாட்டில். அதை பற்றி ஒரு தடவை இந்த மாதிரி போராட்டம் பண்ணிருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் தான் ஜெயிச்சிருந்துருப்பீங்க.